கோவை கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்த அஜ்மல் என்பவர் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயா பைக்கை வாங்கி பயன்படுத்தி வந்திருக்கிறார். 4வது சர்வீஸிற்காக குனியமுத்தூரில் உள்ள ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் கடந்த மே மாதம் 14ஆம் தேதி கொடுத்திருக்கிறார். பின்னர் வாகனத்திற்கான உதிரி பாகங்கள் வரவில்லை என கூறி 1 மாதமாக அஜ்மலை ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் ஊழியர்கள் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஷோரூம் மேலாளர் உட்பட யாருமே முறையான பதிலளிக்கவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அஜ்மல் நேரடியாக ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமிற்கு சென்று பார்த்தபோது அவருடைய வாகனத்தின் கிளட்ச் லிவர், ரேடியேட்டர் கார்டு மற்றும் பம்பர் சேதமடைந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். பைக்கை ஷோரூமில் உள்ள மெக்கானிக் எடுத்து சென்ற போது விபத்துக்குள்ளானதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து அஜ்மல் அங்கிருந்த ஊழியரிடம் கேட்டதற்கு மற்றொரு வாகனத்தில் இருந்து மாற்றி தந்து விடுவதாக அலட்சியமாக பதிலளித்திருக்கிறார். பின்னர் இந்த விவகாரம் தொடர்பாக குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் அஜ்மல் புகார் அளித்த நிலையில் நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்திய போலீசார் ஷோரூம் ஊழியர்களை அழைத்து உடனடியாக வாகனத்தை சரி செய்து தருமாறு அறிவுறுத்தினர். இதனையடுத்து வாகனத்தை ஊழியர்கள் அஜ்மலிடம் வழங்கிய நிலையில் முறையாக சர்வீஸ் செய்யப்படவில்லை என்றும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் அப்படியே உள்ளதாக குற்றம் சாட்டினார். இப்போ எப்படி உடச்சாங்கன்னு கூட என்கிட்ட எதுவும் சொல்லலை. வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், மாற்றிட்டேன், எடுத்துகிட்டு போய்ங்கன்னாங்க. நேற்று எல்லாம் போய் போலீஸ் கேஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வண்டி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்பவும் எனக்கு கீர் போடுற டைட்டாக தான் கீர் விழுகுது. ஆன் பண்ணுற ரெடி பண்ணிட்டேன்னாங்க. அந்த சர்வீஸ் இண்டிகேஷன் இன்னி காமிச்சிட்ருக்கு. என்ன ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. அது இப்போ கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் நேரில் கொண்டு வாங்க பார்த்துக்கலாம். இது தொடர்பாக ஷோரூம் ஊழியர்களிடம் கேட்டபோது பைக்கை கொண்டு வந்து கொடுத்தால் சரி செய்து தருவதாக அலட்சியமாக பதிலளிப்பதாக தெரிவித்திருக்கும் அஜ்மல் வாடிக்கையாளர்களுக்கு யாருமே முறையாக பதிலளிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். எனக்கு இப்போ எப்படி புது வண்டி இன்ஜின் போச்சுன்னு எனக்கு தெரியலண்ணா. 16,000 கிலோமீட்டரில் எப்படி இன்ஜின் போகும்? அப்போ நான் தேர்ட் சர்வீஸ் விட்டப்போ எனக்கு இதிலிருந்து கழட்டி வேறு ஒரு வண்டிக்கு ஸ்பேர் போட்டு கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியணும். அங்கே வேலை செய்கிறவங்க யார்கிட்ட பேசுனே தெரியல. கேட்டால் நாளைக்கு வாங்கங்கிறாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ரிலீவ் ஆகிட்டாங்க. நாங்கள் ஒவ்வொரு டைமும் இதே தான் பண்ணுறாங்க. இவங்க இப்படியே அலைய விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, அங்கே வர கஸ்டமருக்கு எல்லாருமே இதே கம்ப்ளைண்ட் தான். நானே நின்றுருக்கும் போது ஒருத்தர் வந்து சண்டை போட்டு போகிறாரு, வண்டியை கொடுத்தா ஒழுங்காக ரெடி பண்ணி தர மாட்டீங்களான்னு. பைக்கை வாங்கும்போது மட்டும் நன்றாக பேசி விற்பனை செய்துவிட்டு சர்வீஸ் செய்ய சென்றால் அலைக்கழிப்பது தொடர்கதையாகி வருவதாகவும் முறையாக வாகனங்களை சர்வீஸ் செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.